முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது முற்றத்திற்கு திருமிகு ருத்ரன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனத் தலைவர். அவரை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். இன்றைய சூழலில் தமிழ்நாடு அரசியல் போய்கொண்டிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் பணம் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இது ஒன்றும் புதிய விஷயம் ஒன்றும் இல்லை சார். இது அரசியலில் பல ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போது அதிமுகவுக்கு அவர்களுடைய பலம் குறைந்து விட்டது. அதன் காரணமாக அவர்கள் இப்பொழுது வாலண்டரியாக அவர்களை அழைக்கிறார்கள். அழைக்கும் பொழுது அவர்கள் டிமாண்ட் வைக்கிறார்கள். அது இயல்பு தான். ஸோ திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுக்க முழுக்க உண்மையான விஷயங்கள் தான். அவங்களும் அதை கொடுப்பாங்க. கொடுத்தா தான் இன்றைக்கி வராங்க. ஏன்னா அரசியல் வரக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, முழு சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கணும். அவங்களுடைய மைண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய நினைப்பு, மக்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து தான் நினைக்கணும். ஆனால் அவங்கெல்லாம் அதுக்கு வரல. அவங்கெல்லாம் எப்படி வந்திருக்காங்கன்னா, எதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எப்படி சம்பாதிக்க முடியும், எந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி ப்ரெஷர் கொடுத்தா நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. இது சம்பாத்தியமா இல்லை கொள்ளையாது? அவங்கள பொறுத்தவரைக்கும் அது சம்பாத்தியம், மக்களை பொறுத்தவரைக்கும் அது கொள்ளை. இந்த நிலைமைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போகிறது என்றால் அது தற்போதைய தலைமை பீடத்தில் இருக்கிற எடப்பாடி அவர்களின் இயலாமை அப்படின்னு சொல்லலாமா? இயலாமைன்னு சொல்கிறத விட எடப்பாடி அவர்கள் செய்த சில தவறின் காரணமாக இது நடக்கிறது. எடப்பாடி அவர்கள் முன்பு அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது இது போன்ற நிலைமை இல்லை. ஆனால் இவர்களெல்லாம் வந்த வழி தவறான வழி. ஒரு உதாரணம் சொல்லுவார்கள், கொல்லப்புறமாக வந்து விட்டார்கள் என்று சொல்லுவார்கள் இல்லையா பல படங்களில். அதுபோல் இவர் வந்த விதம் தவறான விதம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆகையால் தான் அவருக்கு அந்த மதிப்பும் கிடைக்கவில்லை, அந்த மரியாதையும் கொடுக்கவில்லை. பிறகு இவர் செய்த கூட விஷயம், இவரும் என்ன செய்து விட்டார் என்றால், ஆட்சி பொறுப்பு கையில் வந்த பிறகு அவர்களுக்கு தேவையான உறவுக்காரர்கள் அனைவரையும் வளர்ச்சி அடை வைத்துட்டார். அது மாத்திரமில்லாமல் அவர் வளர்ச்சி அடைவதற்கு, கட்சியை வளர்ச்சி அடைவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை எல்லாமே செய்தார். அது அனைவருக்கும் தெரிந்து விட்டது. இப்போ அவருடைய அந்த ஜெயலலிதா அவர்கள் இருந்த நிலைக்கு இவர் தன்னை உயர்த்தி கொள்வார் என்று நம்பிக்கை இருக்கிறதா? அவர் அதற்காக நிறைய முயற்சி செய்கிறார். அதில் ஒன்றே ஒன்று நம்ம சொல்ல வேண்டும். இவருக்கு முன்பு இருந்த முதலமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அதை செய்ய தெரியவில்லை. அவருக்கு அந்த அனுபவம் இல்லை. இவர் அதில் மிக கை தேர்ந்தவராக இருக்கிறார். ஆகையால் அனைத்து எம்எல்ஏக்களையும் அவர் வளைத்து பிடித்து அவருடைய கட்டுக்குள்ளே நிறுத்தி வைத்து விட்டார். இது ஓபிஎஸ்ஸால் செய்ய முடியவில்லை. ஆகையால் அவர் முயற்சிக்கிறார். இருந்தாலும் அதான் சொல்லுவேனே, நாம் செய்யக்கூடிய ஒரு தவறும் பின்னாடி அது நமக்கு பிரச்சனையை கொடுக்கும் என்பது போல் அவர் செய்த ஒரு காரியத்தினால் அவருக்கு அது பலம் பலமாக வேண்டியதெல்லாம் பலவீனமாக ஆகிவிட்டது. சிலர் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கபலீகரம் செய்துவிட போகிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கபலீகரம் என்ற நிலையிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுவதற்கு தகுதியானவர் எடப்பாடி அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி பாரதிய ஜனதா பார்த்தீங்கன்னா அதிமுக எடுத்துக்கணுன்ற எண்ணங்கள்லாம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிறது தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய கட்சிகள். அதில் ஒரு பெரிய கட்சி பார்த்தீங்கன்னா திமுக, இன்னொரு பெரிய கட்சி அதிமுக. இந்த திமுக என்ற கட்சி இவங்களுக்கு பாரதிய ஜனதா கூட எந்த விதத்திலுமே ஒத்து போவதில்லை. ஆகையால் அவர்கள் என்ன கணக்கு வைக்கிறார்கள் என்றால், அடுத்த பெரிய கட்சி அதிமுக தான். அந்த அதிமுக கட்சியை நம் பக்கம் வசம் செய்து விட்டால் நாம் எளிதில் தமிழகத்தில் கால் ஊன்றி விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் அவர் செய்கிறார். தவிர அதிமுகவை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லை. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் குறைவாக எடை போடக்கூடாது. அவர் ஏற்கனவே ஒரு தொழில் அதிபர். அந்த தொழிலில் எந்த அளவுக்கு சாணிக்கந்தனம் செய்து தொழிலை வளர்ச்சி செய்ய வேண்டும் என்ற டெக்னிக் இருக்குதோ அந்த டெக்னிக்கை எல்லாம் அவர் இதில் உபயோகப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். ஆகையால் அவர் முடிந்தவரை அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதில் அதிகமாக முயற்சி எடுக்கிறார். கண்டிப்பாக அவர் தவிர இப்போ வேறு யாரும் இல்லை.
இன்று அதிமுகவை தூக்கி பிடித்து நிறுத்துவதற்கு அவரை தவிர இன்று வேறு யாருமே இல்லை. அவர் கூட இருந்த ஒரு சிலர் எல்லாம் கூட அவரை பலவீனப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்பொழுது. இருந்த போதிலும் அவர் விடாமுயற்சி காரணமாக செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் விடமாட்டார். இப்போ அந்த அங்கிருந்து பிரிந்து போனவர்கள், விலக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதிகமாக இருக்கிறது. சசிகலா அம்மையாருடைய வேலையே இப்போ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால், இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் முன்னிறுத்தி வைத்தவரை இன்று நம்மளை அவர் வெளியிலே துரத்திவிட்டு அவர் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது அவர்களுக்கு, அந்த அம்மையாருக்கு பயங்கரமான வருத்தம். அந்த வருத்தம் என்பது அப்படியே பழிவாங்க உடைய எண்ணங்களாக மாறும். இது சாதாரண மனிதர்களுடைய ஒரு இயல்பு. அந்த நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். பட் வெளி உலகத்திற்கு ஒன்றும் தெரியாதது போல் ரொம்ப பதுமையாக பொறுமையாக பேசி மக்களிடத்தில் எல்லாம் கவர் செய்வது போன்ற சில விஷயங்கள் செய்து பார்த்தார். பட் அது சரிவர எடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால், அதிமுக இந்த நிலைமைக்கு வருவதற்கு முழுக்க காரணம் யார் என்றால் சசிகலா அவர்கள் தான். ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களை நல்வழிப்படுத்தி அவர் நல்பாதை கொண்டு போய் சேர்த்திருந்தார், இது போன்ற சூழ்நிலை வந்திருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் கொடுத்த சில ஐடியாக்களுக்கு புரிந்து கொண்டுதான் அந்த அம்மையார்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவர்கள் சினிமாவில் பெரிய ஹீரோயினாக இருந்திருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் மக்களுடைய தொடர்பு அவர்களுக்கு மிக குறைவு. ஏனென்றால் மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. அப்பொழுது சினிமா நடிக்கும் பொழுதும் அவர்களெல்லாம் மக்கள் திரையிலில் தான் பார்த்திருக்கிறார்கள். நேரடியாக மக்கள் அவர்களை கலந்து பேசி பார்த்து பழகினது இல்லை. ஆகையால் இவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான் உண்மையாக இருக்கும், அதை தான் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடை கொண்டு போய் நிறுத்திவிட்டதனால் அந்த நிலைப்பாடில் தான் இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு தவறான விஷயத்தெல்லாம் கையில் எடுத்து, அதிகாரம் கையில் இருப்பதனால் அந்த தவறான விஷயத்தை எடுப்பது எது இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணங்களில் அவர் செய்து விட்டார். அதனுடைய விளைப்பாடு தான் அவருடைய மரணத்துக்கு காரணமே அதுதான். அவர் அது போன்று இல்லாமல் மக்களோடு மக்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒன்று திரட்டி கூட வைத்திருந்திருந்தால், ஒருவர் இல்லைனாலும் ஒருவர் அவர்களுக்கு ஒரு ஆதரவாகவும் அவருக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை அடிக்கடி அவர்களுக்கு புரிய வைத்திருப்பார்கள். அவருக்கு யாருமே இல்லை. அவருடைய வரலாறே ஒரு தனி கதை. அதை நம்ம பேசினா இன்னும் நிறைய ஆகிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக எடப்பாடி பார்த்தீங்கன்னா விடமாட்டார். ஆனால் அந்த அம்மா மாதிரி இவரால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி ஈக்குவலாக பண்ண முடியாது, ஓரளவுக்கு பண்ணுவார். தமிழக வெற்றி கழகம் அதோடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஒரு அறிக்கையை வெளியிடுறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி எந்த உறவும் இல்லை அப்படின்ற மாதிரி அதை விளக்கம் தெரிவித்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவங்க பேசுகிறதில்ல, அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி விமர்சனம் பண்ணலை. அதனால் இவர்களுக்குள்ள ஒரு ரகசிய உறவு இருக்குமோ, கூட்டணி அமையுமோ என்று எதிர்பார்த்தவர்களுக்கு பதிலாக அதை கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி மிக பழமையான கட்சி. தமிழக வெற்றி கழகம் மிஸ்டர் விஜய் ஆரம்பித்திருக்க கட்சி புதிய கட்சி. ஆகையால் அது கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவரிடத்தில் போவதை விட வெற்றி கழகம் விஜய் தான் அதிமுகவை அணுக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். காரணம் என்னவென்றால், அவர் சினிமாவில் அவர் பிரபலமாக இருக்கலாம், ஆனால் அரசியல் பிரபலமாக இருக்கக்கூடியவர் அதிமுக சார்ந்தவர் தான். ஆகையால் இதுக்காக போகணும். அவர் என்ன பண்ணிட்டார், இப்போ விஜய் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தினார். அந்த பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏராளமான மக்களை காமிச்சார். அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன ஃபீலிங் ஆயிடுச்சு, ஐயோ இவ்வளோ கூட்டம் வந்துடுச்சே, விஜய் ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு கலக்கம் அவர்கள் இடத்தில் உண்டு. ஆனால் நான் சொல்கிறேன், விஜயுடைய கூட்டம் எல்லாமே அவர்களுடைய ரசிகர் கூட்டம் தான். நீங்கள் பாருங்கள், அந்த கூட்டத்தில் முதிர்ந்தவர்கள் ரொம்ப குறைவானவர்கள், எல்லாம் இளம் பிள்ளைகள். இவர் ஏதோ ஒரு புதிதாக கூப்பிடுகிறார், அவருக்காக வர வேண்டும் என்று தான் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் எல்லாம் என்ன நினைத்து வந்திருக்கிறார்கள், விஜய் ஒரு ஆக்டர். ஸோ அவர் நம்மளை அழைக்கிறார், நம்ம அவரை போய் பார்க்கறதுக்கு, கிட்ட போய் பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நம்ம எடுத்துக்கலாம் தான் பல மாவட்டங்களில் இருந்து அவருக்காக வந்தார்கள். ஆனால் அதில் அவர் செய்த மிகப்பெரிய தவறு இருக்கிறது. விஜய் அவர்கள்
முழுக்க 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 சுயநலவாதி. எப்படி சொல்றீங்க? காரணம் என்னவென்றால், அவர் கூப்பிட்ட மாநாட்டுக்காக திருச்சியில் இருந்து விக்னேஷ் என்ற ஒரு ரசிகன், அவன் ரசிகன் மாத்திரம் அல்ல, அவருடைய கட்சிக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் அந்த திருச்சி மாநகரத்தில் அவன் அதை செய்து பிரபலப்படுத்தி அங்கிருந்து பல பெயர்களை வந்து இந்த கழகத்துக்கு, அவருடைய வெற்றி கழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி செய்து அந்த மாநாட்டுக்கு வர வழியில் எதிர்பாராமல் அவன் ஆக்சிடென்டில் இறந்து விடுகிறான். இந்த செய்தி விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு. ஆமா, இறந்து விடுகிறான். ஆனால் அது ஒரு அஞ்சலி கூட செலுத்தல. அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் அவர், அதனால தான் நான் சொன்ன ஒரு வார்த்தை சுயநலவாதின்னு சொன்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்காக அவன் பல முயற்சிகள் எடுத்து பல பேரிடத்தில் இவரை பற்றி சொல்லி புரிய வைத்து இந்த மாநாட்டுக்காக அவன் வந்து எவ்வளவோ ஏற்பாடு செய்தான் என்று நான் பார்க்கவில்லை, அவர்கள் கொடுத்த பேட்டியில் நான் பார்த்தேன். அப்படி செய்த ஒருத்தனுக்கு என்ன செய்திருக்கணும்? அவர் எதற்காக வருகிறார்? மக்கள் பணியில் வரக்கூடியவர் முதல்ல அவர் தொண்டனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையே அவர் செய்ய தவறிவிட்டார். அப்படி இருப்பவர் மக்களுக்கு என்ன செய்வார்? நான் தமிழ்நாடு முன்னேற்ற கழக சார்பாக நான் விஜய் அவர்களுக்கு கேட்கிறேன், நீங்கள் உங்கள் தொண்டரையே உங்களால் வந்து பார்க்க முடியவில்லை, அவருக்கு தேவையான ஆறுதல் சொல்ல முடியவில்லை, அவர் தேவையான உதவி உங்களால் செய்ய முடியாதவர், நீங்கள் எப்படி பல கோடி மக்களுக்கு 8 கோடி மக்கள் தமிழகத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். 8 கோடி வேணாம், அட்லீஸ்ட் 1 கோடி மக்கள் வந்து உன்னால் பார்க்க முடியுமா? உன்னுடைய தொண்டர்கள் அந்த நேரங்களில் கிட்டத்தட்ட 4 பேர் இறந்திருக்கிறார்கள். அந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் அந்த நெரிசலில் தண்ணி கிடைக்காமல் பல விஷயங்கள் எல்லாம் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட இவர் போய் எந்த விதமான ஒரு தேவைகள் புரிந்து கொண்டு நிர்வாகிகள் போனதா சொல்றாங்களே, போய் பார்த்தாங்க, உதவி எல்லாம் செய்தாங்கன்னு சொல்றாங்க. சார், நான் என்ன கேட்கிறேன், நிர்வாகிகள் போறதுக்கும் ஒரு தலைவர் போறதுக்கும் எவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப நிர்வாகிக்காக அவங்க வந்தாங்களா, தலைவருக்காக வந்தாங்களா? நீங்க சொல்லுங்க. ஒரு தலைவருக்காக வரப்போ அந்த தலைவர், நான் என்ன கேட்கிறேன்னா சிம்பிள் கொஸ்டின் தான், ஒரு தொண்டருக்கே அவரால் வந்து செய்ய முடியாத ஒரு விஜய் அவர்கள் எப்படி மக்களுக்கு அவர் செய்ய முடியும்? இதுதான் என்னுடைய மெயின் கருத்து. இப்போ நீங்கள் பாருங்கள், தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, மக்களோடு மக்கள் இறங்கி வீதி வீதியாக இறங்கி ஆங்காங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி அந்த இடத்தெல்லாம் சரி செய்து கொடுத்திருக்கிறேன். இது போன்ற பணி நான் இப்பொழுது ஆரம்பிக்கவில்லை, 37 ஆண்டுகளாக செய்திருக்கிறேன். பட் என்ன ஒரு காரணம், நான் இருந்தக்கூடிய தலைமை நம்மளை வந்து சரிவர புரிந்து கொள்ளாமல், நமக்கு தேவையான மதிப்பு மரியாதை ஒரு பொறுப்பு கொடுக்காமல் வைத்த காரணத்தினால் இனிமேல் நாம் அங்க இருந்தால் சரி வராது, அவர்கள் வளர்ச்சி அவர்கள் பார்க்கும்போது என்னுடைய வளர்ச்சி நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் தான் நான் அந்த இயக்கத்தை விட்டு வெளியில் வந்து நான் ஒரு தனி இயக்கம் ஆரம்பித்திருக்கிறேன். ஆகையால் ஒரு பொது காரியம் வரக்கூடியவன் தொண்டர்களை முதல் நன்றாக கவனித்து அவனுடைய தேவைகளை பூர்த்தி எந்த தலைவர் செய்கிறார்களோ அந்த தலைவர் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் மக்களுக்கு நல்லது செய்வார். இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், எங்களது கூட்டணி வலிமையாக இருக்கிறது, கூட்டணியில் குழப்பம் இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ட்ராமா. காரணங்கள் என்னன்னு கேட்டாச்சுன்னா, அந்த கூட்டணியில் வந்து ஏராளமான கலந்தாய்வு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த கலந்தாய்வு நடப்பது எதற்காக என்றால் இவர்களுடைய டிமாண்டை அங்கு வைக்கிறார்கள். எனக்கு இது வேணும், இது நீங்கள் கொடுப்பீர்களா, நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னா நான் அங்கே ஓடி போயிடுவேன் அப்படின்ற ஒரு டிமாண்ட். ஏன்னா இவங்க அப்படிதான் முன்னாடி பிடிச்சுன்னு வந்தாங்க. கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிரட்டி கொண்டிருக்கின்றன அப்படி சொல்லாமா? வச்சுக்கலாம், நீங்க சொன்ன கரெக்டாக தான் இருக்கும், வச்சுக்கலாம் அப்படியே. ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க, உங்களுக்கு கேட்குறேன், அது சரியா இருக்குமா? அந்த அரசியல் பயணத்தில் அவர்கள் வியாபாரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள், வியாபாரத்தில் பார்கின் செய்கிறார்கள், யார் அதிகமாக லாபத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் பக்கம் இவர்கள் போய்விடுவார்கள், இப்படி சொல்லிடலாம். இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் ஆட்சியிலே பங்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நேரடியாகவே இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் அவரிடம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதானே? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அவர் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு, அவரால் வந்து முழுமையாக வந்து தமிழ்நாட்டை சுற்றுப்பயணம் செய்து அவர் தனிமையில் வந்து பிடிக்க முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அனுபவத்தில் ஊடக நிருபராக நீங்கள் சொல்லுங்கள். முடியவே முடியாது. விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாரு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுங்களை நம்ம பிடிச்சி கையில் வச்சுக்கிட்டோம்னா அவங்க மேலே ஏறி குதிரை சவாரி பண்ணி நம்ம மேலே வந்துடலான்னு அவருடைய எண்ணம். அதை வந்து எப்படி பண்ணுறாருன்னா, அரசியல் சூசகமாக என்ன சொல்கிறாரு, நான் பங்கு தருகிறேன்,
நீங்கள் என்ன பங்கு தர வேண்டியது? அவன் ஜெயிச்சு தனியாக வந்து அவனே எடுத்துக்க போகிறான் அதை. அதனால் இது வந்து வெளிப்படையாக யாருமே இதை சொல்லாத விஷயத்த விஜய் வந்து அது ஒரு புதுமையாக சொல்கிற மாதிரி சொன்னதுனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, சில அதிருப்தியாளர் இருக்காங்க இல்லையா, அதிருப்தியான கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள், அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, நமக்கு வந்து அங்கே வந்து தேவையான பொருட்களும் கிடைக்கும், அதன் கூட பதவிகளும் கிடைக்கும் பொழுது யார் வேணான்னுவாங்க? அதான் நான் சொல்கிறேன் சார், ஒன்றே சொல்கிறேன், தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய 90% கட்சிகள் எல்லாமே ஒரு பெருவிதமான வியாபாரமாக தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தவிர ஒரு சர்வீஸ் மைண்டு கண்டிப்பாக கிடையாது. ஸோ தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் மாத்திரம்தான் நான் மார்த்தட்டி சொல்லிக்க முடியும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்கள் பணியே மகேசன் பணியாக ஏற்று செய்ய வேண்டும் என்பதற்காக என்னுடைய தொழிலை நான் ஏற கட்டிவிட்டேன். தொழிலே வேண்டாம் அப்படி என்று தொழிலை விட்டுட்டு, காரணம் என்னவென்றால் நான் தொழில் செய்து கொண்டு அரசியல் செய்தால் என்னால் முழுமையாக அதில் வந்து செயல்பட முடியாது என்ற காரணத்தினால் தொழில் வேண்டாம், போதும், எனக்கு இப்பொழுது 55 வயது ஆகிவிட்டது, இதுவரை என் குடும்பத்திற்கும் எனக்கும் தேவையான அளவுக்கு ஈற்றிருக்கிறேன். பெரிய அளவில் நான் ஈற்ற முடியவில்லைனாலும் என் குடும்பத்திற்கும் எனக்கு தேவையான பண்ணி அது போதும். இப்போ உங்கள் நிலையில் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு தேவையானது போதும், நான் வேலையை விட்டுட்டு பண்ணுறேன்னு. அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் பெரிய உச்சநிலையில் இருந்தாலும் கூட தனது சினிமா தொழிலை விட்டு விட்டு மக்களுக்காக களத்தில் இறங்குகிறார். அதை நீங்கள் வரவேற்கணும் தானே? கண்டிப்பாக அவர் வருவதை நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த கருத்தை நான் வரவேற்க மாட்டேன். காரணம் என்னவென்றால் 200 கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அதையெல்லாம் நான் விட்டுவிட்டு மக்கள் பணிக்கு வருகிறேன் என்று சொல்கிறார். வார்த்தை மிக அழகாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளுமாறு இருக்கிறது. ஆனால் உண்மை நிலை அதுவா என்றால் என்னுடைய கணிப்பு அது அல்ல. அவருடைய எண்ணங்கள் என்னவென்றால், ஒருத்தருடைய ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்நாள் முழுவதும் அவர் வந்து சூப்பர் ஸ்டாரோ இருக்க முடியாது. அது யாரோ ஒருத்தர் கிடைக்கும். அது ரஜினி கிடைச்சிருக்கு ஓரளவுக்கு 90%. அப்படியாப்பட்ட ரஜினியே வந்து நான் வந்து அரசியல் வரேன்னு சொல்லி தொண்டர்கள்லாம் அவருடைய ரசிகர்கள்லாம் ஏமாத்திட்டு கட்சியில் என்ன பண்ணார்? அவர் பார்த்தாரு, ஐயோ இதில் போனால் மாட்டி பண்ணா, வேணாம் நிம்மதி தான் வேணும்னு சொல்லி இமமேலி போயிட்டார். அது போன்று இவர் வரக்கூடிய காரணம் வேற. இவருடைய காரணம் என்னன்னா, இவரிடத்தில் அதிகமான பணம் சம்பாதித்து ஏகப்பட்ட பணங்கள் கையில் வைத்து கொண்டிருக்கிறார். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாம் அவரை வந்து நோட்டம் விட்டு அவரை அணுகி எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு அவரை தொந்தரவு செய்வார்களோ என்று எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது. அந்த தொந்தரவை அவர் வந்து சமாளிப்பதற்காகவும், பிறகு நமக்கு இந்த வயசுக்கு மேலே போனால் நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து சினிமாவில் வந்து வாய்ப்புகள் வந்து போயிடும், அப்படி நமக்கு போயிடுச்சுன்னா நம்ம அப்போ நேரத்தில் வர முடியாது, கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறப்பவும் வசதி வாய்ப்பு இருக்கும்போது நம்ம அரசியல் உள்ள வந்து இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு, சினிமாவில் நம்ம வந்து 200 கோடி தான் ஒரு படத்துக்கு வாங்கணும், ஆனால் அரசியலில் உள்ளே போனோம்னா 1000 கோடி வந்துடும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் வராருன்றது என்னுடைய கருத்து. அது உண்மையா பொய்யான்றது வந்து இப்போ நான் சொல்ல முடியாது, பொறுத்து வந்து பார்க்கணும். ஒரு சிறிய தொழிலிருந்து ஒரு பெரிய தொழிலுக்கு வர, சிறு தொழிலிருந்து பெரு தொழிலுக்கு வராரு அவர். அதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் சொல்வது போல அவர் உண்மையாகவே மக்கள் பணி தான் செய்ய வருகிறார் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், முதலில் அவர் சம்பாதித்த பணத்தை கணக்கு எடுத்து டேபிள் மேலே வைத்து இவ்வளவு நான் சம்பாதித்து விட்டேன், என் குடும்பத்துக்கு இவ்வளவு போதும், எனக்கு இவ்வளவு போதும், இந்த பணத்தை எல்லாம் நான் மக்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கிறேன் என்று சொன்ன இருந்தால் இன்னும் மிக அழகாக இருந்திருக்கும். அந்த மாதிரி கொடுத்திருந்தால் இதுவரையில் எந்த அரசியல் தலைவர்களும் அதை பண்ணதில்லை. நீ பண்ணியிருக்கணும், அதை பண்ணலை. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீ அரசியல் கட்சி வரணும், நீ முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மக்கள் பணியில் அயராது நீ ஈடுபடணும். ஒரு 5 ஆண்டுகள் மக்களோடு மக்கள் சேர்ந்து மக்களுக்காக பலவிதமான ஆர்ப்பாட்டங்கள், பலவிதமான தேவைகளை நீங்கள் வந்து செய்து மக்களிடத்தில் அந்த நம்பிக்கையை பெற்றிருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், சூப்பர், அந்த மாதிரி ஆள் வரணும். நான் அந்த மாதிரி ஆளை தான் எதிர்பார்த்தேன். இதுவரை யாரும் வரல, பார்த்தேன், இனிமேல் எவனும் வரமாட்டான், நம்ம தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நான் உண்மையிலே வந்து இந்த தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினால தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுன்னா, இப்போ நான் சொல்கிறேன், என் குடும்பத்துக்கு தேவையான மனைவி மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு
என்னுடைய பிற்காலத்துக்கு கொஞ்சமாக என்ன வேணுமோ அதை வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே நான் அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் முதலமைச்சர் ஆன பின்பு முதலமைச்சர் ஆன பின்பு இல்லை, முன்னாடி செய்யணும் இல்லை 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 முதலமைச்சர் ஆன பின்பு நான் சொல்லவில்லை. இப்பொழுதே நான் ஒன்று சொல்ல வரேன், என்னை பற்றி உங்களுக்கு வந்து அதிகமாக தெரியாது. என்னுடைய பிறப்பிடம் வந்து ஆயிரவிளக்கு நுங்கம்பாக்கம் பகுதி வைகுண்டபுரம் 2வது தெருவில் தான் நான் பிறந்தேன், அங்கு வளர்ந்தேன், அங்குள்ள நுங்கம்பாக்கம் ஹைஸ்கூலில் படித்திருக்கிறேன். அதே ஊரில் தான் இதுவரை இருக்கிறேன். என்னுடைய சம்பாதியத்தில் ஏற்கனவே நான் சம்பாதித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆங்காங்கு மக்கள் பணிகள் நான் என்னுடைய சொந்த பணத்தை வைத்து தான் நான் மக்கள் பணி பண்ணியிருக்கிறேன். என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னவென்றால், நாம் நினைப்பது நடந்து விட்டால் திருப்தியாக கொடுத்து விடலாம். நான் எல்லாத்தையும் கொடுத்து இப்போ முன்னாடி கொடுத்துட்டு வச்சுக்கேன், தூக்கி ஓரம் கட்டினானா முதலில் நம்முடைய தேவை. இப்போ நீங்கள் நினைக்கிறது மாதிரி அவரும் நினச்சிருக்கலாம்ல விஜயும், என்னென்ன எதுவுமே இல்லாமல் போயிடும் நமக்கு, அதனால நம்ம முதலமைச்சர் ஆன ஒண்ணு கொடுக்கலாம் அப்படி. மலைக்கும் மடுவுக்கும் கம்பேர் பண்றீங்களா? எப்படி விஜய் என்பவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர், நான் ஒரு சாதாரண ஒரு ஆளு என்னங்களா. அவர் வந்து நினைக்க முழுசும் கொடுக்க வேணாம். சிறிய அளவிலே நீங்க உண்மையாக இருந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டால் நீங்க ஒரு உதாரணமாக இருந்து அவர் அந்த இதுக்கு கொண்டு வரலாம்ல. நான் தான் பண்ணிட்டு இருக்கேனே, பண்ணிட்டு தானே இருக்கேன். இப்போ கூட நான் சொல்கிறேன், தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து 1 ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரை யாரிடத்திலும் 1 ரூபாய் நான் பெற்றதில்லை. 1 ரூபாய் என்னுடைய சொந்த சுய சம்பாத்தியத்தில் சம்பாதித்த பணத்தை வைத்து தான் மக்கள் பணிக்காக, அரசியல் பணிக்காக என்னுடைய பணத்தை மாதாந்திரம் தோறும் எனக்கு வரக்கூடிய வருமானத்தை வைத்து தான் நான் அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ விஜய் அவர்களும் கூட வருமானத்தில் நிறைய பள்ளி பிள்ளைகளுக்கு கல்வி உதவி அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து உண்மையிலே நீங்கள் ஊடகத்துறை விட்டுவிட்டு விஜயுடைய அரசியல் கட்சியில் ஒரு நல்ல ஒரு தலைவராக இருந்திருக்கலாம்னால் அவர்களுக்கு இது ஒரு பெரிய பலமாக இருக்கும். இப்போ நான் நடக்கிறத சொல்கிறேன், நீங்கள் நடக்கிறதான் சொல்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பிள்ளைகள் பண்ணுறாரு கொள்றாரு, ஓகே சார். நான் என்ன கேட்குறேன், அதான் சொன்னேன், மலைக்கு ஒரு மலை அளவு இருக்கிறத வந்து ஒரு சாதாரண வந்து எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? அவர் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் தான் சொன்னேன், அவருடைய மாநாட்டுக்கு வந்த தொண்டருக்கே அவர் ஒன்றும் பண்ணலன்ற, அப்புறம் நீங்கள் பிள்ளைக்கு பண்ண, நீங்கள் எத்தனை பிள்ளைக்கு அவர் பண்ணது நீங்கள் போய் பக்கத்தில் பார்த்தீங்க? இதெல்லாம் ஒரு டிராமா. நாமெல்லாம் உழைத்து படிப்படியாக தான் நம்ம அரசியல் வளர்ந்து வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறோம். நம்மளை வந்து ஒரு மீடியாக்காரன் செட்டப் பண்ணுறது கிடையாது, நம்மளை என்கரேஜ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் விஜய் வந்து அவர் கூப்பிடாமலே வந்துடுறாங்க. அப்படி வராரு தெரிஞ்சா போகிறோம், 10 மீடியாக்காரன் போய் நிற்கிறான், எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார்னு. என்னத்துக்கு இது நான் கேட்குறேன்? மக்கள் பணி செய்கிறவனை விட்டுட்டு சினிமா நடிக்கிறவங்க பின்னாடியே போய் இதெல்லாம் வந்து ஊடகத்துறை, அதான் சொல்ல அடிப்படை நிறைய மாற்றம். நல்லவங்களுக்கு உண்மையிலே வாய்ப்பு இல்லை, ஆனாலும் கூட பரவாயில்லை, அதை நம்ம சாதிக்க வேண்டும் என்ற ஒரு மன தைரியத்தில், மன உறுதியில் நான் இதை ஆரம்பித்திருக்கிறேன். என் குடும்பத்தாரே சொன்னார்கள், நீ என்ன வந்து என்ன கீச்சிட போறேன்னு கூட என்ன கேட்டாங்க. நான் கீழ்ச்சதுக்கு அப்புறம் நீ வந்து பாரு, அன்னைக்கு வராது என்கிட்ட வரக்கூடாது, அன்னைக்கு வந்தால் சேர்க்க மாட்டேன். நீங்க இன்னைக்கு பேசக்கூடியவங்க அன்னைக்கு வந்து எனக்கு நீங்க நல்லா வந்ததுக்கு அப்புறம் இப்படி அப்படி சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கு வாங்க எனக்கு உதவி பண்ணுன்னா, இன்னைக்கு நீங்கள் உதவி பண்ணீங்கன்னா உங்களை கடைசி வரை நான் மறக்க மாட்டேன். இப்படி நான் என்னுடைய உறவு, என்னுடைய அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உறவு முறைகள் எல்லாருக்குமே நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதனால் தன்னுடைய முயற்சியில் தான் நம்ம வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் வரட்டும், நான் என்ன சொன்னேன், யாருமே நம்ம நானே வந்துட்டேன், ஒரு சாதாரண ஆள் இருக்கும்போது விஜய் வரக்கூடாதா? வரலாம். பட் என்ன நான் சொல்றேன்னா, ஓவர் பில்டப் தேவை. நான் கட்சி ஆரம்பித்து 1 ஆண்டு முடிவடைந்தது. என் கட்சியை பற்றி யாராவது ஏதாவது பேசியது உண்டான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆனால் விஜய் கட்சியே ஆரம்பித்து முன்னாடி விஜய் அங்கே வரார், விஜய் இதை கொடுக்குறார், அதை பார்க்குறார். என்ன சார் இது? அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு புகழ், அவர் மக்களிடத்தில் நடித்து புகழ் பெற்றிருக்கிறார், நாங்கள் உழைத்து புகழ் பெற்றிருக்கோம். அவருக்கும் எங்களுக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். இதே அளவுக்கு நீங்க விமர்சிக்கிற மாதிரி அதை விட அதிகமாக சீமான் வந்து விஜயை விமர்சிக்கிறார். அவர் ஏன் அப்படி விமர்சிக்கணும்? நீங்க சீமான் சொன்னோடனே எனக்கு சிரிப்பு தான். அது காரணம் என்னன்னா, ஒருவரை ஒருவர் விமர்சிக்க வேண்டும் என்றால் முதலில் அவர்கள் யோகியனாக இருக்க வேண்டும், அவர்கள் அதையெல்லாம் நல்லபடியாக கடைபிடித்து காண்பித்திருக்க வேண்டும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாருன்னா நம்ம வரவேற்கலாம். அவர் அதை செய்யலையா? அவருடைய விமர்சனமே என்னன்னா, அந்த அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டாதான் நம்ம பாப்புலாரிட்டி ஆகும். இப்போ உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நான் வந்து ஏதோ ஒரு 1-2 சேனலில் என்னை கூப்பிட்டு இது மாதிரி பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டிகளில் வந்து நான் நிறைய பேசிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அந்த பேசியே நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த வீடியோலாம் நிறைய பேருக்கு அமைச்சிருக்கேன். அதில் ஏதாவது ஒரு வீடியோவில் யாரையாவது ஒருத்தரை வந்து ரொம்ப தாழ்த்தியோ, ரொம்ப அவங்கள வந்து அவங்களுடைய பர்சனல்
விஷயத்தில் போய் தலையிட்டோ அப்படி நம்ம பெரிய ஆள் ஆகக்கூடாது. உன்னுடைய உழைப்பை காட்டு, உன்னுடைய திறமையை காட்டு, இதில் நீ பெரிய ஆளாக வரலாம். அதை விட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசி தேவையில்லாதெல்லாம் பிரச்சனை பண்ணி அவரும் பிரச்சனை மாட்டிக்கிறார். அநாகரிகமாக பேசுகிறாரு சொல்லி அநாகரிகமாக பேசுகிறார். இன்னும் கூட நான் கேள்விப்படுறேன், யாராவது பணம் கொடுத்தா பணத்துக்காக பேசுகிறார் அப்படின்றாங்க. அதனால் நம்ம கண் கூட பார்க்கல. இதெல்லாம் தேவையா நான் கேட்குறேன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினரை விஜய் எதிர்க்கிறாரு, ஊழல் கட்சி அந்த மாதிரி. அதனால அதாவது அவர்கள் எதிர்ப்பதால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சீமானுக்கு பணம் கொடுத்து விஜயை பேச சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே. சீமானுக்கு பணத்தை கொடுத்து விஜய் பேச சொல்கிறார். அது ஒரு விதத்தில் உண்மையாக இருக்கலாம். காரணம் என்னவென்றால், திரு சீமான் அவர்களுடைய ஒரு விதமான வருமானம் எப்படி வருகிறது என்றால், இது போன்ற சில வருமானங்களை வைத்து தான் அவருடைய கட்சி அவர் நடத்துகிறார். அவரால் சொல்ல முடியுமா? ஆனால் சொல்கிறார், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்கிறார். அது வேண்டாம், நம்ம ஒருத்தரை குறை சொல்ல வேண்டிய அவசியம். அதனால் அவர் அவருடைய ஒரு ஆதங்கமான பேச்சு, ஒரு முரட்டுத்தனமான வார்த்தைகள், அதை இளைஞர்கள் சினிமா போல அதை பார்க்கிறார்கள். சினிமாவில் விஜய் எப்படி ஒரு சண்டை போட்டார்னா தலைவா குத்துன்ற மாதிரி இவர் பேசுறதை பார்த்து எல்லாரும் ஷேர் பண்ணிட்டாங்க. இந்த ஷேர் பண்ண பப்ளிசிட்டி ஆயிடுது. நாங்களாம் நியாயமாக நேர்மையாக ஒழுக்கமாக பேசுறதுனால எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷேரிங் கம்மி தான். ஆனால் நாங்கள் வந்தோம்னா ஸ்டெடியாக நின்றுடுவோம். இவங்கெல்லாம் வரா மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு காற்று வச்சோன்னா காணாத போயிடுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம். அதனால சீமான் அவர்கள் அவருடைய கொள்கைகள், பேசக்கூடிய வார்த்தை, கேள்விகள் எல்லாம் நியாயமான கேள்விகள். அதை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன். அது போன்று நாம் ஒருத்தரை கேள்வி கேட்கும் பொழுது நாம் அதுபோல் நடந்திருக்க வேண்டும். அதில் அதை நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் அவர் இடத்தில் அவர் செய்ததுக்கும் அவர் கேள்வி கேட்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அரசியல் தலைவராக வர வேண்டும் என்றால் முதலில் தன்னை உணரக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். தன்னை உணர்ந்து கொண்டால் அடுத்தவனுக்கு அதில் என்ன பிரச்சனை வரும், என்ன சந்தோஷம் வரும் அவனுக்கு புரியும். நாம் மற்றவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வருவதற்கான பலவிதமான உதவிகள் செய்வதற்காக தான் நாம் இந்த அரசியல் பயணத்துக்கு வருகிறோம். ஆனால் பலர் எப்படி வருகிறார்கள் என்ற ஏதாவது ஒரு வேலை பண்ணால் அதில் இவ்வளோ கிடைக்கும், இது கிடைச்சா அந்த வேலை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நிறைய பேர் வராங்க. இதையெல்லாம் மாற்றணும். நாங்கள் தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காமராஜர் 9 முறை தமிழகத்தை ஆண்டிருக்கிறார். 9 ஆண்டு ஆண்டிருக்கிறார். அவர் மீது எந்த விதமான கம்ப்ளைண்ட் இல்லை. அவர் இறக்கும் போதும் அவரிடத்தில் ஏராளமான சொத்துக்களே கிடையாது. ஆகையால் நான் என்ன விரும்புகிறேன் என்றால், அன்று காமராஜர் ஆண்ட ஆட்சி போன்று மீண்டும் தமிழகத்திற்கு அதுபோல ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இப்போ நீங்கள் மட்டும் இதை சொல்லலை, எல்லாருமே சொல்றாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, செய்யலையே. நான் இப்பதானே வந்திருக்கேன். என்னுடைய இதை நீங்க பாருங்க, இன்னொரு 5 ஆண்டு பொறுத்து பாருங்க. நான் சொல்லக்கூடியது செஞ்சனா செய்யலையான்றது எப்போ தெரியும்? கால அவகாசம் கொடுங்க, ஒரு 5 ஆண்டு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க இதே மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம கிடைக்கிறப்போ பேசுவோம். அப்போ நான் மாறி இருந்தால் இந்த கேள்வி கேளுங்க. நீங்கள் அன்னைக்கு எங்கள் ஊடகத்தில் நீங்கள் இப்படி சொன்னீங்களே, இப்போ நீங்கள் அப்படி நடக்கிறீங்களா கேளுங்க. இப்போ 2026 உங்களது கட்சி எந்த கொள்கையை நோக்கி சென்று அந்த தேர்தல் களத்தை சந்திக்க போகிறது? முதலில் நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்றால், 2006 சட்டசபை தேர்தல் வரப்போகிறது, 2026 வரப்போகிறது, 2031 வரும், அதுக்கப்புறமா 36 வரும். நாங்கள் என்ன இப்போ வச்சிருக்கோன்னா 10 ஆண்டுகள். நாங்கள் கட்சி தொடங்கி 10 ஆண்டுகள் பிறகுதான் நாம் அதில் வர முடியும். காரணம் என்னவென்றால், நமக்கு வெளியிலிருந்து பேசுவது மிக மிக சுலபம். ஆனால் அந்த இடத்தில் உட்கார்ந்து நம்ம நிர்வாகம் செய்யும் பொழுது தான் அதனுடைய கஷ்டங்கள் என்ன என்று தெளிவாக புரியும். ஆகையால் நாங்கள் முதல் கஷ்டத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறோம். என்னென்னலாம் கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தில் நம்ம மாட்டாமல் எப்படி பண்ணணுன்றதை அந்த உத்தியை நாங்கள் தெரிந்து கொண்டு அதற்காக தேவையான விஷயங்கள் தான் நாங்கள் செய்ய முயற்சி செய்கிறோம். நான் கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்துலேயே அப்படி நினச்சோம்னா அப்போ நானும் டுபோகர் பார்ட்டி தான். நான் ஏதோ உடில் விட்டு என்னுடைய சுயலத்துக்காக பண்ணுற பேச்சு தான் இது. அப்படி கிடையாது. சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சாதாரண ஒரு செடியை நாம் வளர்க்க வேண்டும் என்றால் விதை தயார் செய்து அந்த விதையை நட வேண்டும், அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும், அதுலேருந்து ஒரு முளை வர வேண்டும், அந்த முளையை பாதுகாப்பாக பார்க்க வேண்டும், அதுக்கப்புறம் அது ஒரு செடியாக வரும். அப்புறம் செடியாக
அதுக்கப்புறமா அது மரமாகி அதுக்கப்புறம் தான் இதற்கெல்லாம் ஒரு காலகட்டம் இருக்கும்போது ஒரு அரசியல் பயணத்தில் ஒரு தமிழ்நாட்டை நம் கைக்குள் கொண்டு வருவது என்பது அவ்வளவு எளிதான்னு கேட்டால் இல்லவே இல்லை. எங்களுக்கு அந்த ஆசை உண்மையாக இல்லை. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டுவதில் தான் மிக 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 விழிப்புணர்வாக இருக்கிறோம். நாங்கள் சுட்டி காட்டக்கூடிய விஷயங்கள் சரி என்று அவர்கள் தெரிந்தால் அதை புரிந்து கொண்டு மாற்றி அமைத்தால் போதும். அவர்களே வைத்துக் கொள்ளட்டும் அந்த ஆட்சி, நமக்கு அவசியம் அல்ல. எங்களுடைய நோக்கம் ஆட்சி அல்ல. பட் ஏன் இதெல்லாம் விரும்புறாங்கன்னா, அது கையில வந்துச்சுன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆடலாம். இதுக்காக தான் அதை எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் அது உண்மையிலே சொல்கிறேன், நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி நான் எதிர்பார்த்து நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சிருந்தா ஒரே கட்சியில் 37 ஆண்டுகள் நான் இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நானும் பல விஷயங்கள் தெரியாதவன் அல்ல. 37 வருஷம் நான் அரசியல் பயணம் செய்திருந்தால் அரசியல் என்னென்னலாம் செய்யலாம், எப்படியெல்லாம் வரலான்றது எனக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். அதெல்லாம் தவறான வழி. அந்த வழியெல்லாம் நம்ம வரக்கூடாது சொல்லி தான் நியாயமான வழியை எடுத்து யாருமே முன்னெடுக்காத சில விஷயங்களை, இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்ப ஹை ரிஸ்க். சரிங்களா? ஏன் இதை நான் எடுத்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, இந்த 37 வருஷத்தில் நம்ம பார்க்காத ரிஸ்க் கிடையாது. ரெண்டாவது, இந்த 37 வருஷம் இந்த அரசியல் பயணத்தில் நம்ம கற்றுக்கின அனுபவம் தெரியுங்களா? நியாயமான முறையில் நம்ம இருந்தோம்னா நம்மளை ஒருத்தனை ஆட்ட முடியாது. நாம் தவறான வழியில் இருந்தோம்னா அதை வச்சு நம்மளை எப்படியாவது மடக்கணும்னு பார்ப்பாங்க. அதனால் நம்ம அந்த வழிக்கெல்லாம் போகக்கூடாது. வந்த வேலை என்ன? நல்ல பணி நம்ம செய்து மக்கள் இடத்தில் இடம் பிடிக்கணும். என்னுடைய விருப்பம் என்ன? நான் எல்லாரும் போல உலகத்தில் பிறந்து விட்டேன், வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு என்னென்ன தேவையோ ஒரு நார்மலான தேவைகளை பூர்த்தி செய்து விட்டேன். நான் இறந்த பிறகு மகாத்மா காந்தியை எப்படி பேசுகிறார்களோ, காமராஜரை எப்படி பேசுகிறார்களோ, அண்ணாதுரை எப்படி பேசுகிறார்களோ, கக்கன் அவர்களை எப்படி பேசுகிறார்களோ, அது போன்ற ஒரு தலைவராக இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன். சரிங்களா? நம்ம இருக்கிறப்போ நம்மளை பற்றி ஒன்றும் தேவையில்லை. நம்ம இல்லாத போது நாம் செய்த செயல்பாடுகளையும் நாம் செய்த செயலையும் புரிந்து கொண்டு இப்படி தான் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமானவனாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். உங்களது விருப்பம் நிறைவேற வாழ்த்துகள். நன்றி. முற்றத்தின் வாயிலாக உங்களது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக்கிறோம். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் சார்பாக இந்த முற்றம் ஊடக தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும், நீங்களும் எங்களைப் போல் இன்னும் பல உயரங்களை சந்திக்க வேண்டும், நாங்கள் உங்கள் பின்னாடியே வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.